ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் நம்ம கொஞ்ச நேரமாவது நம்ம குழந்தைங்களுக்கு கூட நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். கண்டிப்பாக அது வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் நல்லது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ குழந்தைங்க வந்துட்டு ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஸ்கூலில் படிச்சுட்டு அவங்க வந்து வீட்டில் வந்துட்டு அவங்க படிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஒரு சில டைமுக்கு நம்ம வந்து கவனிக்கிறதே கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டுக்கு வந்துட்டு பசங்க கூட கொஞ்ச நேரம் நம்ம உட்காரணும். உட்காந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க படிக்கிறாங்களா இல்லையா, எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் நம்ம பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நானும் அப்படி தான். என் பையன் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டு படிக்கிறான். ஸோ அவனுக்கு வந்துட்டு இப்போ தான் ஸ்கூல் ஓப்பன் பண்ணி இப்போ ஒரு 3 மாதம் ஆகுது. ஸோ அதுக்குள்ளார நம்ம அவன் வந்துட்டு எப்படி படிக்கிறான் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம அவனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ இப்போ தான் நான் வந்துட்டு அவன் அ, ஆ, இ படிக்க ஆரம்பிச்சிருக்கான். இப்போ ஒரு சில குழந்தைங்க வந்துட்டு அ, ஆ, இ வந்து ஒரே லைனாக சொல்லிருவாங்க. ஆனால் அதே அந்த எழுத்த நம்ம வந்து மாற்றி மாற்றி கேட்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ளோவில் வந்து சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அப்படியே நான் வந்து டெய்லி என்ன பண்ணுவேன் அப்படின்னா, தம்பியை வந்துட்டு உட்கார வச்சு எழுத்துக்களை சொல்லிக் கொடுப்பேன். ஸ்கூல்லேயும் சொல்லிக் கொடுப்பாங்க. இருந்தாலும் அவங்க அங்கே நிறைய குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா? ஸோ எல்லாத்தையும் தனித்தனியாக ஒவ்வொருத்தராக அவங்களால கவனிக்க முடியாது. ஸோ அப்படி இருந்தாலும் நானும் வீட்டில் வந்துட்டு சொல்லிக் கொடுப்பேன். சொல்லிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு வந்துட்டு அந்த எழுத்துக்களை வந்து நான் கேட்பேன். ஸோ இப்போ வாங்க தம்பி எப்படி எழுத்துக்களை சொல்கிறான்னு பார்க்கலாம். இது என்ன எழுத்து? ஆ. இது என்ன எழுத்து? ஆ. இது இது ஊ. இது எ. இது என்ன எழுத்து? ஏ. இது ஐ. இது அக். இது என்ன எழுத்து? ஓ. இது உ. இது அக். இது ஐ. என்ன எழுத்து? ஏ. நல்லா பாரு. ஏ. கரெக்டாக பாரு. ஏ. அது என்ன எழுத்து? நல்லா பாரு. இது என்ன எழுத்து? ம் உ. ஊ. இரு இரு. இரு அம்மா. இது என்ன எழுத்து? ஏய் ஃப்ரெண்ட்ஸ், தம்பி வந்துட்டு எழுத்துக்களை சொன்னான் இல்லையா? அது வந்துட்டு இப்போ தான் சின்ன பையன், கொஞ்சம் கொஞ்சம் தெரியல. அதுக்கு இடையில ஒரு காமெடி பண்ணான். நான் எழுத்துக்களை கேட்டுட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, சைடில் அக்கா அது என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை பார்த்துட்டு கேட்டான். எனக்கு சிரிப்பு, எனக்கும் பாப்பாவுக்கும் சிரிப்பு வர வந்துடுச்சு. அடுத்தது தம்பியை ஃபஸ்ட்டு ஆ ஆ இ மட்டும் உயிரெழுத்து தான் ஃபஸ்ட் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ உயிரெழுத்து மட்டும் அவனுக்கு கேட்டுட்டேன். அப்புறம் பாப்பாவை தான் இப்போ பாப்பா வந்துட்டு 4வது படிக்கிறாங்க. பாப்பாவை தான் படிக்க சொல்லிட்டு இருந்தேன். அவங்க ஒரு பக்கம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. தம்பி ஒரு பக்கம் இதே படிச்சுட்ருக்குறான். இப்போ பாப்பாவை தான் இப்போ நான் கேட்க போகிறேன். பாப்பா வந்து ஒரு பாட்டு படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி பார்க்காம சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க இப்போ பாப்பா எப்படி சொல்கிறாங்க பார்க்கலாம். அம்மா அந்த பாட்டு சொல்றேன். இதோட தலைப்பு வெற்றி வேர்க்கை. உதவியார் பெருநன்மை. தெள்ளிய ஆளின் சிறுபழுத்து ஒரு விதை. தென்னீர் கயது சிறுமீன் சினையினும் நுண்ணிய ஆயினும் அண்ணல் யானை அணித்தேர் புரவி ஆள் பெரும் படையோடு மன்னர்க்கு இருக்க நிழலாகுமே. அறிவீரர் ராமபாண்டியன். சூப்பர் கனி, வெரி குட், சூப்பராக சொன்னேன். இதே மாதிரி நல்லா படிக்கணும், சரியா? ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாவும் பாட்டு ஓரளவுக்கு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, ஓகே. இன்னும் அவங்க வந்துட்டு இன்னும் நல்லா படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குழந்தைங்க வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ குழந்தைங்கள வந்துட்டு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, விளையாட விட்டுருவேன். ஸோ விளையாடிட்டு வந்து என்ன பண்ணணும், ஏதோ பால் காய வச்சு கொடுத்துட்டு குடிக்க வச்சுட்டு, நான் சொல்கிறத நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. அவனுக்கு வந்துட்டு என்னென்னா, சுட்டி டிவி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவான். சரி நீ பார்க்கணும் அப்படின்னா நான் சொல்கிறத நீ வந்து படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீ பாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் அவங்க வந்துட்டு டக்குன்னு அந்த அந்த நம்ம படிக்கணும் அப்படிங்கிற அந்த அந்த இதில் இன்ட்ரெஸ்ட்லேயே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா படிச்சுட்டு என்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஃப்ரீயாக விட்டுருவேன். அவங்க படிச்சிட்டாங்க அப்படின்னா
ஃப்ரீயாக விட்டுருவேன். அவங்க அதுக்கப்புறம் டிவி பார்க்க விட்டுருவேன். ஸோ நான் சொல்கிறத நீ செஞ்சுட்ட அப்படின்னா, நீங்க சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரிக்கு நம்ம குழந்தைங்க கிட்ட சொன்னோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம குழந்தைங்க வந்து கேட்பாங்க. நான் அப்படி தான் பண்ணுவேன். நான் வந்து ஏதாவது ஒரு படிக்கிறதோ அல்லது எழுத்துக்களோ ஏதாவது ஒன்று இதை இதை செஞ்சு முடிச்சுட்டு நீ டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுனா, அவங்க அதை செஞ்சு முடிச்சுட்டு டிவி பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் நான் வந்துட்டு பசங்களை படிக்க வச்சுட்ருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி படிக்க வைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.